வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட பொருளாதார எதிர்காலத்தை எப்படி டிசைன் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க, அந்த முழு கதையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய நாடு, அதுவும் கோடிக்கணக்கான மக்களோட தன்னோட எதிர்காலத்தை எப்படி பிளான் பண்ணும்? இதுதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் மையப்புள்ளி. எல்லா பெரிய விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும் இல்லையா? நம்ம இந்தியாவோட பொருளாதார திட்டமிடலுக்கும் அப்படி ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. அதுவும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியே அந்த முதல் தீப்பொறி பத்திடுச்சு. அது ஒரு கனவா, ஒரு வரைபடமா ஆரம்பிச்சது. இந்த மொத்த பயணத்தோட அடி எங்க எடுத்து வச்சாங்கன்னு தெரியுமா? 1934ல. அப்போ சர் எம் விஸ்வேஸ்வரையான்னு ஒரு பிரமாதமான என்ஜினியர் இருந்தாரு. அவர்தான் பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் எழுதினாரு. அதுலதான் முறையா இந்தியாவுக்கு இப்படி ஒரு திட்டம் வேணும்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு. சொல்லப்போனா இதுதான் நம்ம பிளானிங் பயணத்தோட அன்அஃபிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஒரு தீப்பொறிக்கு அப்புறம் என்னாச்சு? பல யோசனைகள், பல கனவுகள். இந்தியா எப்படி இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்க. சில சமயம் அந்த யோசனைகள் ஒன்னோட ஒன்னு மோதுற மாதிரி கூட இருந்துச்சு. இப்ப இந்த டைம்லைனை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். 1934ல ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 15-16 வருஷத்துல அடேங்கப்பா, அடுத்தடுத்து எவ்ளோ திட்டங்கள் பாருங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி, பாம்பே பிளான், காந்தியன் பிளான், பீப்பிள்ஸ் பிளான், இப்படி ஒவ்வொருத்தரும் இந்தியாவுக்காக ஒரு கனவை வச்சிருந்தாங்க. இப்ப இந்த டேபிள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு பிளானோட நோக்கமும் எவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு பக்கம் பாம்பேல இருந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் ஹெவி இண்டஸ்ட்ரி தான் முக்கியம்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் காந்திய திட்டமும் கிராமங்களையும் விவசாயத்தையும் தான் நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லுச்சு. மக்கள் திட்டம் மெஷின் விவசாயத்தை பத்தி பேசிச்சு. சர்வோதய திட்டமோ சின்ன சின்ன குடிசை தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இது வெறும் திட்டங்கள் மோதினதில்ல, இந்தியாவின் ஆன்மா எதுன்னு நடந்த ஒரு பெரிய விவாதம்னே சொல்லலாம். சரி, இவ்ளோ விதமான ஐடியாக்கள், ஒன்னோட ஒன்னு மோதுற கருத்துக்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு சுதந்திர இந்தியா ஒரு முடிவுக்கு வந்தது. ஆளாளுக்கு ஒரு பிளான் போட்டா சரி வராது, நமக்குன்னு சென்ட்ரலைஸ்டா அதிகாரப்பூர்வமா ஒரு பிளானிங் சிஸ்டம் வேணும்னு முடிவு பண்ணாங்க. யோசனையோட மட்டும் நிக்கல, இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி ரொம்ப தெளிவா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. முதல்ல 1948ல ஒரு சென்ட்ரல் பிளானிங் பாடி வேணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் மார்ச் 15, 1950ல திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷனையே உருவாக்கிட்டாங்க. கடைசியா ஏப்ரல் 1, 1951ல முதல் 5ஆண்டு திட்டத்தை லான்ச் பண்ணிட்டாங்க. பாருங்க கனவு எப்படி நிஜமாச்சுன்னு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு தான் இதுக்கு முதல் சேர்மனா இருந்தாரு. இது எதை காட்டுது? நம்ம நாட்டுல பொருளாதார திட்டமிடுதலுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. காலம் போயிட்டே இருந்துச்சு. இந்தியாவோட பொருளாதாரமும் ரொம்பவே மாறிடுச்சு. 21ஆம் நூற்றாண்டுல உலகமே ஒரு சந்தையா மாறின பிறகு அந்த 65 வருஷம் பழமையான பிளானிங் சிஸ்டம் போதுமானதா இல்ல. ஒரு பெரிய மாற்றம், ஒரு மாடர்ன் ரெனோவேஷன் தேவைப்பட்டுச்சு. அப்ப உருவானதுதான் நிதி ஆயோக். இது ஒரு முற்றிலும் புதிய அத்தியாயம். இந்த சிம்பிளான படம் ஒரு பெரிய கதையை சொல்லுது. பாருங்க, 65 வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையா இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு வழிகாட்டின பிளானிங் கமிஷன் 2015ல முடிவுக்கு வந்துச்சு. இது வெறும் ஒரு அமைப்போட முடிவில்ல, ஒரு சகாப்தத்தோட முடிவு. அப்போ நிதி ஆயோக்னா என்ன? இது வெறும் பேர் மாத்தமில்ல, அதோட முழு விரிவாக்கம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம். இதோட பிலாசபியே வேற. பிளானிங் கமிஷன் எப்படி இருந்துச்சு? அது ஒரு டாப் டவுன் சிஸ்டம், மேலேருந்து மாநிலங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குவாங்க. ஆனா நிதி ஆயோக் அப்படி இல்ல, அது ஒரு திங்க் டேங்க், அதாவது ஒரு அறிவுரை சொல்ற குழு. மாநிலங்களோட பங்களிப்பை அதிகப்படுத்தி ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியை கொண்டு வரணுங்கிறதுதான் இதோட மெயின் நோக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, பிளான் பண்றதுல இருந்து அட்வைஸ் பண்றதுக்கு மாறின ஒரு பெரிய ஷிஃப்ட் இது. ஆனா இங்க ஒரு தொடர்ச்சியையும் நம்ம கவனிக்கணும். பிளானிங் கமிஷன் மாதிரியே நிதி ஆயோகுக்கும் நம்ம நாட்டு பிரதமர் தான் தலைவர். ஆனா ரோல் மாறிடுச்சு. பிளானிங் கமிஷன்ல பிரதமர் ஒரு கமாண்டர் மாதிரி இருந்தாருன்னா, நிதி ஆயோக்ல அவர் ஒரு வழிகாட்டி மாதிரி. அமைப்பு மாறினாலும் அந்த டாப் லெவல் லீடர்ஷிப் தொடருது, ஆனா ஒரு புது ஸ்டைல்ல. ஆக நாம பார்த்த இந்த முழு பயணத்தோட சாராம்சம் என்ன? ரொம்ப சிம்பிள். ஸ்வதந்திரத்துக்கு முன்னாடி பலவிதமான ஐடியாஸோட இது ஆரம்பிச்சது. அப்புறம் பிளானிங் கமிஷன் வந்து 65 வருஷத்துக்கு சென்ட்ரலைஸ்ட் 5 இயர் பிளான்ஸை கொண்டு வந்தது.
கடைசியா இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி நீதி ஆயோக் ஒரு மாடர்ன் அட்வைசரி பாடியா மாறி நிக்குது. சரி, நம்ம கடந்த காலத்தை பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கலாமா? அடுத்த 75 வருஷத்துக்கு இந்தியாவோட எக்கனாமிக் ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பிளானா இருக்கணுமா, இல்ல மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கணுமா? இது நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.